இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் மூலமாக இறந்த செய்தி என்பது ரொம்ப 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 ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மகா கும்பமேளா இல்லை கோவில் நிகழ்ச்சிகள்ல பெரிய பெரிய கூட்டங்கள்ல 100 பேர் 200 பேர் ஸ்டாம்பீட்ல இறந்துட்டாங்கிற செய்தி தெரியும். அதனால ஒரு அரசியல் கூட்டத்துல இப்படி ஸ்டாம்பீட் மூலமா இறந்துட்டாங்க அப்படின்றது முதல் தடவை. அவங்களுக்கு நம்மளுடைய இரங்கல்களை தெரிவிச்சிடலாம். ஆனால் இங்க அதை தாண்டி பல கூறுகளை ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு, பார்வையை முன்வைக்க வேண்டியது இருக்கு. முழுக்க முழுக்க சகோதரர் விஜய் அவர்களுடைய தோல்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ப்ராவர்ப் ஒன்று இருக்கு, ஃபால்ட் அக்செப்டட் இஸ் ஹாஃப் ரிட்ரெஸ்ட். முதல்ல அந்த குற்றத்துல பாதி ஒப்புக்கொண்டாலே அந்த பாவத்துக்கான பரிகாரம். இப்போ விஜய் அவர்கள் அந்த குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. அதை தாண்டியும் என்ன அப்படின்னா, நடந்த அன்னைக்கே அவங்க அந்த ஸ்பாட்ல கரூரை சார்ந்த எந்த தாவேக்கான நீங்க தான் இவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட காமிக்கிறீங்களே, உங்களுடைய எந்த நிர்வாகியும்